இயேசு கிறிஸ்துவும் நானும். இன்றைய வேத வாக்கு எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, வேத புத்தகம் ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று நேற்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கின்றது. அதோடு கூட அது ஆத்மாவை ஆவியை கணுக்களை ஊனை பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருக்கின்றது. இதயத்தின் நினைவையும் யோசனையும் வகை இருக்கிறதாக இருக்கிறது. அதனாலே நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும். அது உள்ள காரியங்களை நாம் அறிந்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நாம் ஜீவிக்க வேண்டும். அதோடு கூட நாம் அதை கடைப்பிடிக்க வேண்டும். அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அவை கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கின்றார். அதனால் நாம் வேதத்தை நேசிப்போம், வாசிப்போம். Have a blessed day. God bless you. Give your heart to God and to man. Thanks for watching.